வணக்கம் கிளிநொச்சி. வாழ்த்து மலையில் நனைந்து பயணம் போகும் மூவர். இந்த அந்த அவர் கயன் அட உள்ளே நிற்கிற 2 பேரும் பயணத்தில் வந்துட்டு உங்களோட ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மறைமுகமாக இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் காட்டலாம் முடிஞ்சு வச்சுருக்கிறோம். சிங்கப்பூர் இலங்கையிலேருந்து போகிறதுக்கும் வாரத்துக்குமான ஃப்ளைட் டிக்கெட் வந்து நான் புக் பண்ணி கொடுப்பேன். அதே நேரத்தில் அங்கே சுற்றி பார்க்குறதுக்கான செலவு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நானே பார்த்துக்கொள்ள போகிறேன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். இப்போ இந்த இடத்த பாருங்க எப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி சுத்த வர வயல். இந்த இடத்துல தாராளமாக நிற்கலாம்னு சொல்லி என்னுடைய நண்பன் சொல்லிட்டு போயிட்டான். அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராமில் 4 நிமிஷத்துக்கு முன்னம் ஸ்டோரி போட்டுட்டேன். ஏன்னா இடைக்கு ஒரு வீடியோவில் கூட நான் ஏதாவது ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. யுத்தம் காரணமாக வந்து இலங்கையிலேருந்து பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல இடங்களில் சிதறி போயிருக்கிறோம். அவையில் திருப்பவும் இலங்கைக்கு வரலாமா, இலங்கையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா? வேன் ட்ரிப்பில் டயட் பண்ண போகிறோம், சாப்பாடு நாங்கள் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம் அதெல்லாம் சொன்னாங்க. அதை வந்து உடுப்பு மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மறைப்பொண்டு போட்டோம்னா நல்லா இருக்கும். இந்த பின்பக்கம் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கோம் தானே. சூழல் அப்படி போர் சூழலில் ஒரு விஷயங்களும் கிடைக்காம நாங்கள் முன்னேற்பாடா இல்லை பிராங்க் வேறு லெவலில் பிராங்க் பண்ணுவோம்னா. இப்போ நான் உங்கள்கிட்ட வந்து எப்படி பிளான் போட்டது உங்களுக்கு தான்டா சர்ப்ரைஸ். எப்படி சர்ப்ரைஸ்? யாழ்ப்பாணத்தில் கணக்கு விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி கணக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறீங்க. இதில் ஸ்ரீலங்காவில் எவ்வளோ இடங்கள் இருக்குது என்ன பார்க்குறது, பட் எப்படி நிலைமை இருக்குன்னு காட்டவும் வேணும் எல்லாம். ஹலோ வணக்கம் மக்களே, இன்னொரு புது வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம். நாங்கள் இவ்வளோ காலம் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு வேன், அதாவது கேரவன் எடுத்து கேம்பர் வேன் மாதிரி மாற்றி வச்சு கொண்டு இருந்தாங்க. கிட்டத்தட்ட ஆங்கிலத்தில் இது ஆர்வி என்று சொல்லுவேன். ஸோ இது வந்து கனகாலமாகவே இருக்குது. நாங்கள் இலங்கையில் முதல் தடவையாக அப்படி செஞ்சு இலங்கையில் இருக்கிற எல்லா சுற்றுலா தலங்களுக்கும் போக போகிறோம். ஸோ இதுக்கான பெர்மிஷன் அப்படி இப்படின்னு சொல்லி கன நாட்கள் போயிட்டு கிட்டத்தட்ட February 16 வேலைகள் ஆரம்பிச்சு இன்றைக்கு வரைக்கும் போய் இப்போ தான் இதுக்கான தீர்வு வந்திருக்கு. ஸோ கனகாலமாக வேன் மாறி மாறி திருத்த வேலைகள் அப்படி இப்படின்னு போனதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ இன்றைக்கு வந்துட்டு எங்களோட பயணம் ஆரம்பிக்குது. ஸோ யாழ்ப்பாணத்தில் இருந்துட்டு யாழ்ப்பாணத்தில் இருக்கிற சில பகுதிகளை காட்டிக்கொண்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். இது கிட்டத்தட்ட ஒரு 120 நாளுக்கிட்ட ஆக போகுது. ஸோ வேன் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காத ஆட்களுக்காக மேலோட்டமாக சொல்லிக்கொள்கிறேன். இதில் வந்துட்டு நாங்கள் இலங்கை முழுவதும் போகிறதுக்காக இந்த சில ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே வந்துட்டு நாங்கள் இதில் வந்துட்டு ஸ்டிக்கர் மாதிரி மாற்றி வச்சிருக்கிறோம். கீழே பார்த்தீங்கன்னா தெரியும் கேம்பிங் செட்டப், இதில் அந்த குதிக்கிறது இருக்குது தானே. ஸோ அந்த விஷயங்கள், அதில் பேராஷூட்டில் குதிக்கிறது, ஸோ இந்த விஷயங்கள் எல்லாமே நாங்கள் வந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். பின்னால் வந்துட்டு வேனில் எங்களோட யூடியூப் லோகோ அதுகளெல்லாம் போட்டு வச்சுருக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் கஜன் வ்ளாக்ஸ், உங்கள் ஊரில் நாங்கள் தான். ஏன்னா இந்த பயணத்தில் வந்துட்டு உங்களோட ஊரில் இருக்கிற ஒவ்வொரு மறைமுகமாக இருக்கிற சுற்றுலா தலங்கள் எல்லாத்தையுமே நாங்கள் காட்டலாம் முடிஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ கீழே வந்துட்டு எங்களோட 3 பேர்ட்ட படமுமே வந்துட்டு கீறி இதில் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்போம். ஸோ இது வந்துட்டு மற்ற சேனலில் நாங்கள் தெளிவாக வந்து போட்டிருந்தாங்க. கஜன் வைப்ஸில் வந்துட்டு வேன் வந்து எடுத்ததுலேருந்து ஒவ்வொரு பாகங்கள் மாற்றினதுலேருந்து டீட்டெயிலாக அண்டன்றைக்கு நடக்கிறதுன்ற ஹைலைட்ஸை வந்து போட்டு கொண்டு இருந்தாங்க. ஸோ இந்த சேனல் தெரியாதாக்கள் வந்துட்டு இதையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க. ஸோ அப்படியே வந்தோம்னு சொன்னால் வீட்டில், அதாவது இதை வீடுன்னு தான் நாங்கள் சொல்கிறோம். ஏன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அவ்வளோ விஷயங்கள் நாங்கள் உள்ளுக்க செஞ்சு வச்சுருக்கோம். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தெரியும் மேலே வந்து பேரா மோட்டரிங், அதே நேரத்தில் இந்த காசு இருக்குது தானே, காசில் வந்துட்டு இப்படி தூண்டில் மீன் பிடிக்கிற மாதிரியான ஒரு இது வந்து தென்பகுதிகளில் கொஞ்சம் பிரபல்யம். இந்தியாவில் டொல்ஃபின் வாட்சிங், ஸ்கூபா டைவிங், இந்த டேர்ட்டில் பீச் அதைகளை குறிக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி எல்லாமே ஆர்ட் வந்து செஞ்சு வச்சுருக்கிறோம். ஸோ இதில் ஸ்கூபா டைவிங் இருக்குது. ஸோ இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இதில் கைட் சர்ஃபிங், இந்த கட்பட்டியில் வந்து அது கொஞ்சம் பிரபல்யம். அங்கால திமிங்கலம், வேல் வாட்சிங், சர்ஃபிங், இந்தியாவில் கித்துல்கலையில் இருக்கிற இந்த ரிவர் ராஃப்டிங். ஸோ இப்படியான விஷயங்கள் எல்லாத்தையுமே இந்த ஸ்டிக்கரில் இதை கொண்டு வந்துருக்கிறோம். அதோட வேனுக்குள்ளே என்னென்ன விஷயங்கள் இருக்குன்றதை அப்படி காட்டுறேன். இது வந்துட்டு சோஃபா செட். ஸோ சோஃபா செட்டை வந்துட்டு நாங்கள் பெட்டாக கூட மாற்றிக்கொள்ளலாம். ஸோ இதை வந்துட்டு இப்படி போட்டோம்னு சொன்னால் பெட்டாக வரும். மேலே வந்து சோலார் பேனல் இருக்குது. சோலார் பேனல்லேருந்து பவர் சார்ஜ் வரும். சார்ஜ் வந்து பார்த்திங்கன்னா இதில் பேட்டரியில் ஸ்டோர் ஆகும். ஸோ பேட்டரியில் ஸ்டோர் ஆகி இன்வெர்ட்டருக்களால் எங்களுக்கு ப்ளக் பாயிண்ட் இருக்குது. அந்த ப்ளக் பாயிண்டில் வந்துட்டு எங்களுக்கு ஏசி கரண்டாக வந்து கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஒரு நாள் வாகனத்தில் எங்களுக்கு தேவையான பவரை பாவிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். நாங்கள் வாகனத்தை ஓட சோலர்லேயும் சார்ஜ் ஏறிக்கொண்டு இருக்கும். அதே நேரத்தில் இங்கே மேலே வந்து பார்த்திங்கன்னா கபர்ட் மாதிரி செஞ்சு வச்சுருக்கிறோம். இது வந்து இந்த ஃப்ளைட்டில் கேபின், அதாவது மேலே லக்கேஜ் வைக்கிற செட்டப் மாதிரியே நாங்கள் டிசைன் பண்ணியிருந்தாங்க. நீங்கள் யோசிக்கலாம் இது வந்துட்டு அதிகளவான வெயிட்டை தாங்கும். ஸோ இது வந்து
பேனுக்கு வந்துட்டு அதிகளவான வெயிட் உண்டு. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னா மெல்லிய பலகை, அதாவது வெயிட் குறைஞ்ச பலமான பலகை, பிவிசியில் வர மாதிரி ஒரு பலகை. ஸோ அதை தான் பாவிச்சிருக்கிறேன். மேலே வந்து இந்த ஸ்டிக்கரிங் வந்து பார்த்தீங்கன்னா வூட் ஃபினிஷில் அப்படி அடிக்கிறேன். ஸோ இதில் வந்துட்டு சின்ன கபர்ட் எல்லாமே இருக்குது. ஸோ இதில் வந்துட்டு எங்களோட தேவையான தேயிலை மற்றது எங்களோட சமையலுக்கு தேவையான பொருட்கள் எல்லாமே இதுக்குள்ளே வச்சுக்கொள்ளலாம். லைட் அப்படி எல்லாமே வச்சுருக்கிறோம். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதை வந்து காட்டுறேன். கீழே வந்து ஸ்டோரேஜாக பயன்படுத்தி கொள்ளலாம். ஸோ கீழே வந்து பார்த்திங்கன்னா எங்களோட உடுப்புகள், சமையலுக்கு தேவையான பாத்திரங்கள் அதுகள் எல்லாமே இருக்குது. அடுத்தது லைட்டு மேலே வச்சுருக்கிறோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா லைட் இருக்குது, பின்னுக்கும் லைட் இருக்குது. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இதில் ஃபேன் இருக்குது. ஸோ எல்லா விஷயங்களும் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா கழிவறை, அதாவது நாங்கள் வெளியில் அவுட்டோரில் இதை வந்து ஓப்பன் பண்ணிவிட்டு இதை கொமெண்டாக யூஸ் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இவ்வளவு தான் வச்சுருக்கிறோம். அதாவது குறிப்பாக இதில் ஒரு மேசை இருக்குது. ஸோ இந்த மேசையை வந்து காட்டுறேன். ஸோ இந்த பகுதியில் இப்போ வந்து ஸோ இது வந்து மேசையாக நாங்கள் தேவையான நேரங்களில் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். அடுத்தது இதுதான் எங்களோட அடுப்பு. ஸோ கேஸுக்கு மேலே வந்துட்டு இந்த அடுப்பை ஃபிட் பண்ணிக்கொள்ளலாம். இதை நாங்கள் பாவிக்கிறதுக்கான காரணம் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நார்மல் குக்கர் வந்துட்டு மற்ற நேரங்களில் அதிக அளவு சுவாலை தராது. இது வந்துட்டு நல்ல பவர்ஃபுல்லாக சுவாலை தரும், அணையாது. ஸோ அதால் நாங்கள் இதை பாவிக்க போகிறோம். ஸோ இந்த வீட்டுக்குள்ளேயே தான் நாங்கள் முழு நேரமாக தங்குறது, சாப்பிட்றது எல்லாமே இந்த வேனுக்குள்ளே தான் இருக்க போகுது. ரூம் எடுக்க மாட்டோம். ஸோ இந்த வேன்லேயே நாங்கள் தொடர்ச்சியாக பயணம் செய்ய போகிறோம். மேலே வந்து சோலரும் தண்ணி டேங்கும் இருக்குது, அதை காட்டுறேன். மேலே வந்து பார்த்திங்கன்னா சோலார் பேனல் இருக்குது. அது கிட்டத்தட்ட எங்களுக்கு தேவையான பவரை தரக்கூடிய அளவில் நாங்கள் செட் பண்ணி வச்சுருக்கிறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும், பிவிசி பைப் இருக்குது. இந்த பைப்புக்குள்ளே வந்து பார்த்திங்கன்னா தண்ணி ஸ்டோர் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ இந்த ஒரு நீட்டு பைப்புக்குள்ளே மட்டுமே கிட்டத்தட்ட மொத்தம் 19 சொச்சம், கிட்டத்தட்ட 20 லிட்டர்னு வச்சுக்கொள்ளுங்களேன். அங்காலையும் இதுக்கு சமாந்தரமாக அங்கால ஒரு பைப் வருது, இடைக்க குறுக்கவும் பைப் போகுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு 56 தொடக்கம் 60 லிட்டருக்குள்ளே கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஷவர் எண் வருது. ஸோ இதில் வந்துட்டு நாங்கள் ஷவரை பூட்டிட்டு எங்களுக்கு சமைக்கிறதுக்கு தேவைப்படுத்த பாவிச்சு கொள்ளலாம். அப்படி இல்லாத பட்சத்தில் இதில் குளிக்கிறதுக்கு கூட நாங்கள் பயன்படுத்தி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். ஸோ குறைஞ்சளவான உடுப்புகள்லாம் கொண்டு போகிறோம். ஏன் அதிகளவான உடுப்புகள் பேரங்கள் எல்லாம் ஏற்ற முடியாது. ஸோ இதில் இருந்துட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ அதான் அப்படி பார்க்க போகிறீங்க. இது வந்து தொடர்ச்சியாக நாளைக்கு நாளாக அன்னன்னைக்கு என்ன நடக்குதுன்றதை நாங்கள் உங்களுக்கு அப்டேட் பண்ணி கொண்டிருப்போம். ஸோ எங்களோட சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவை வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நாங்கள் இனிமேல் போட போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து ஹெவி வெஹிக்கிளுக்குள்ளே தான் வரும். ஸோ ஏற்கனவே தொடர்ச்சியாக பார்க்குறாங்களுக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. இது வந்து 60 டேஸ் வாகனம். ஸோ இதுக்கு ஹெவி வெஹிக்கிள் லைசன்ஸ் எடுக்கணும். என்னோட பையனுக்கு அலசின் நான் வந்து எடுத்திருக்கேன். நான் வந்து இதுக்கு எல்போட்டுக்கான லைசன்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ நாங்கள் 3 பேர் தான் பயணிக்க போகிறோம். அங்கே ஜெரின், அலசினா, கஜன். ஸோ நாங்கள் இப்போ நிற்கிற இடம் வந்து பார்த்திங்கன்னா பொதுசன நூலகம் யாழ்ப்பாணம். ஸோ லைப்ரரிக்கு முன்னுக்கு தான் இருக்கிறோம். எங்களோட ஆட்டோ பயணத்தில் வந்து இலங்கையில் இருக்கிற எல்லா பகுதிகளுக்குமே நாங்கள் பயணம் செய்த நாங்கள் அதே மாதிரியான ஒரு பயணம். ஆனால் இந்த பயணத்தில் வந்துட்டு நாங்கள் மக்களோட மக்களாக ஒன்றா நின்று அந்த மக்களோட புழங்கி தான் ஒவ்வொரு இடங்களாக போக போகிறோம். ஏண்டா டூரிஸ்ட் பிளேஸை மட்டும் கவர்றது எங்களோட நோக்கம் இல்லை. இதெல்லாம் முடிச்சுட்டு வந்துட்டு ஏற்கனவே எங்களோட கணக்கு பேர் வந்து கதைச்சிருந்தவ யாழ்ப்பாணத்தில் கணக்கு விஷயங்கள் செய்யணும்னு சொல்லி கணக்கு இன்வெஸ்டர்ஸ் வந்து ரெடியாக இருக்கிறீங்க. ஸோ எங்களோட கதைச்சிருந்தீங்க. நாங்கள் வந்துட்டு வேறு விஷயங்களை செய்வோம். ஸோ இங்கே இருக்கிற டூரிஸ்ட் பிளேசஸ்களையும் நாங்கள் வந்து வெளி உலகத்துக்கு கொண்டு வரணும். ஸோ இங்கே வட பகுதிகளையும் வந்துட்டு நாங்கள் எவ்வளோத்துக்கு இயலுமோ அந்தளவுக்கு வந்துட்டு இந்த பகுதிகளையும் வந்துட்டு முக்கியமாக தென் பகுதிகளுக்கு ஈடு இணையாக வந்துட்டு எங்களோட பகுதிகளையும் கொண்டு வரணுன்றதான் எங்களோட விருப்பமும். ஸோ இதில் என்ன எங்களோட பயணத்தை ஆரம்பிப்போம். மற்றது நாங்கள் இப்போ எந்த பகுதியால் இலங்கையில் வந்து கொண்டிருக்கிறோம்ன்றதை நீங்கள் பார்க்கணுமென்று ஆசைப்பட்டீங்கன்னா கஜன் வ்ளாக்ஸ் என்ற டிக்டாக் ஐடி, அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கஜன் வ்ளாக்ஸ் என்ற இன்ஸ்டாகிராமில் நாங்கள் தொடர்ச்சியாக பதிவு செஞ்சு கொண்டு வருவோம். ஸோ நாங்கள் உங்களோட பகுதிகளுக்கான வரைக்கும் நீங்களும் வந்துட்டு எங்களோட வேனை பார்க்கலாம், எங்களோட சேர்ந்து நாங்கள் சமைக்கலாம், எங்களோட நேரம் செலவழிக்கலாம். உங்களோட பகுதியில் இருக்கிற மறைமுகமான இடங்களையும் வந்துட்டு எங்கள் வீடியோக்குள்ளால் நீங்கள் வெளியே கொண்டு வரணும்னு சொன்னால் அதையுமே நீங்கள் தாராளமாக செஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. இப்போ நாங்கள் வந்து நல்லூர் கோயிலடியில் இருக்கிறோம். ஸோ இந்த பகுதியால் தான் நாங்கள் வெளியே வர போகிறோம். குஷாந்தன் அண்ணன் வந்திருக்கிறார். நான் தான். ஸோ நல்லூர் கோயிலேருந்து தான் ஆரம்பிக்க போகிறோம். ஏன்னா முதல் பருத்துறையிலேருந்து ஆரம்பிப்போம்னு பார்த்து நாங்கள் நல்லூருக்கு முன்னால் வச்சுட்டு ஆரம்பிப்போம்னு சொல்லி இங்கே வந்துட்டோம். உள்ளே வந்துட்டு பேக் கேம் வச்சுட்டோம். ஸோ நல்லூரில் நாங்கள் வேண்ட போகிறோம். மற்றது டீசல் அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா நாங்கள்
வவுனியா அதாவது கிளிநொச்சி தாண்டினோம்னா எல்லாம் ஓகேயா இருக்குது. ஸோ நல்லூர் கோயிலில் நிற்கிறோம், அப்படியே கோயிலுக்கு முன்னுக்கு தான். ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் ப்ரெஸ் மீட் கொடுக்க போகிறோம். வணக்கம், நான் அலஸ்டீன், இவர் கஜந்தன், இவர் ஜெரின். நாங்கள் 3 பேரும் யாழ்ப்பாணத்தில் ஒரு வேன் எடுத்து அதை ஒரு வீடாக உருவமைச்சிருக்கிறோம். அந்த வேன் வீட்டில் வந்து இலங்கை பூராகும் வந்து இருக்கிற 25 மாவட்டங்களுக்கு போய் அங்கே இருக்கிற சுற்றுலா தலங்களை வந்து காணொலி வாயிலாக வந்து வெளிப்படுத்த போகிறோம். இந்த வேன் வந்து முழுக்களுமே வந்து யாழ்ப்பாணத்தில் வீடாமத்து உருமாட்டி இருக்கிறோம். இந்த பயணம் நாங்கள் ஏன் செய்யணும் என்று தோன்றினா வந்து இலங்கை முழுக்களுமே வந்து சுற்றுலாத்துறை வருமானத்தை நம்பித்தான் இருக்கு. இலங்கை என்ற சுற்றுலாத்துறையை மேம்படுத்தணும் என்ற காரணத்துக்காகத்தான் இந்த விஷயங்களை வந்து நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நாங்கள் போன வருஷம் ஆட்டோவில் இலங்கை பூராகவும் போய் வந்து நாங்கள் என்றதை வந்து இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கிறோம். அது மட்டும் இல்லாமல் யுத்தம் காரணமாக வந்து இலங்கையிலேருந்து பல புலம்பெயர் தமிழர்கள் வந்து பல இடங்களில் சிதறி போயிருக்கிறோம். அவையில் திருப்பவும் இலங்கைக்கு வரலாமா, இலங்கையை வந்து சுற்றி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குமா, இன்னும் அந்த யுத்த காலத்தில் இருந்த மாதிரி வேறு இடங்களுக்கு போக வந்து கணக்கு பிரச்சனையில் ஏற்படுமான்ற ஒரு யோசனையில் இருப்பீங்கள். அதை நிவர்த்தி செய்கிற விதமாக வந்து நாங்கள் யாழ்ப்பாணத்திலேருந்து தமிழர் பிரதேசங்களிலேருந்து வேறு பகுதிகளுக்கு போக வந்து எங்களுக்கு என்னென்ன பிரச்சனைகள் வருது, நாங்கள் சமாளிக்கக்கூடிய மாதிரி இருக்கா, நாங்கள் சுதந்திரமாக பயணம் செய்யக்கூடிய மாதிரி இருக்குதா என்ற தகவல்களை வந்து காணொலி வாயிலாக பதிவு செய்கிற மூலியமாக வந்து உங்களுக்கு திருப்பவும் எங்களோட நாட்டுக்கு அந்த மக்களை வந்து வரவேற்கிற விதமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வந்து இங்கே இருக்கிற சுற்றுலாத்தலங்கள் பல விஷயங்களை வந்து நாங்கள் வெளிக்கொண்டு வந்து வெளிநாட்டவர்களும் வந்து இலங்கைக்கு வர்றதனுடைய அந்நிய செலாவணியை வந்து கூட்டிக் கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இந்த பயணம் வந்து கிட்டத்தட்ட 4 மாதங்களுக்கு வந்து இந்த பயணங்கள் இருக்க போது நாங்கள் ஒவ்வொரு ஊரில் உங்களை சந்திக்க நேரடியாக வர போகிறோம். உங்களோட ஊருக்கு வரைக்கும் வந்து உங்களுடைய ஆதரவை வந்து நாங்கள் எதிர்பார்த்து காத்திருக்கிறோம். இதுக்கு தினம் இருக்கா? இதுக்கு என்ன நடக்குன்னு பார்ப்போம். சட்டி வானிலாம் வச்சுக்கிறீங்களா? உழவு காணுமோடா வாழ்றதுக்காக தான் போறீங்க. அப்போ இப்படிலாம் சமைச்சு சாப்பிட்டு ஒரு நாள் சொல்றாங்க, இவங்க சொன்ன வேற ஒரு நாள் செஞ்சதில்லை. சில கூடும் குறையும் நாடில் அவங்கள் இந்த அந்த அவர் கயன் கயன் அட உள்ளு நிற்கிற 2 பேரும். இல்ல அந்த அவர் கஜன் கஜனக்கா திரும்படா. இந்த அவர் உள்ளுக்கு நிற்கிற 2 பேர். இந்த இவன் உண்டு, ஆனா இவன் உண்டு, அங்க உள்ளுக்கு 2 பேர் நிற்கிறாங்க. நல்ல விஷயம் அப்படி போறது. போட்டு வாங்க, கட்டாயம் போட்டு வாங்க. அவர் அவர் இந்த அவர் தான் மற்ற 2 பேர் உள்ளுக்கு இருக்கீங்க. நல்ல விஷயம், நல்ல விஷயம். எங்களை நாங்கள் வேறு நாடுகளை பார்க்கறதை விட எங்களை ஸ்ரீலங்காவில் எவ்வளோ இடங்கள் இருக்கு என்ன பார்க்கறது. பட் எப்படி நிலைமை இருக்குன்னு காட்டவும் வேணும் எல்லாம். கட்டேன். ஓகே. வாழ்த்து மலையில் நனைந்து பயணம் போகும் மூவர். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சரி, இப்போ நாங்கள் வந்துட்டு எங்களோட பயணத்தை ஆரம்பிக்கலாம்னு சொல்லி போய்க்கல, திடீரென்று ஒரு அழைப்பு. என்ன நடந்தது? ஒரு நண்பர் முல்லைத்தீவுலேருந்து வேனை பார்க்க வந்துருக்கிறேன். எங்களுக்கு ஒரு அழைப்பு வந்திருக்கு. ஸோ அதால் வேனை பார்க்க வந்திருக்கணும். மற்றது கொஞ்சம் பேர் என்ன கோல் அடிச்சிருந்தீங்க. நாங்கள் விடிய வந்துட்டு ப்ரெஸ் வந்துருந்தது, அதாவது எல்லா செய்திகளில் இருந்துட்டு எங்களை வந்து பேட்டி எடுக்கிறதுக்கு வந்திருந்தேன் வேணே. ஸோ அந்த நேரத்தில் ஃபோனை ஆன்சர் பண்ண முடியாது, போயிட்டு மன்னிச்சு கொள்ளுங்க. 2-3 பேர் இந்த கோல் பார்த்தேன் நான். மற்றது நாங்கள் இப்போ அவையை சந்தித்து போட்டு வேனை காட்டி போட்டு நாங்கள் எங்களோட பயணத்தை ஆரம்பிக்க போகிறோம். ஸோ திருப்ப இப்போ யாழ்ப்பாண நகருக்குள்ளே போய் கொண்டு இருக்கிறோம். என்னடா உணர்ந்தீங்க? என்னடா உணர்ந்தீங்க? இப்போ எங்கள் வீட்டை வரீங்களா? உங்களுக்காக தான் வந்தோம். நாங்கள் பயணம் ஆரம்பித்து யாழ்ப்பாணத்தை விட்டு வெளியில் வந்துட்டோம். யாழ்ப்பாணத்தை விட்டு வெளில வந்து யாழ்ப்பாணத்தை சுற்றி கொண்டு உங்களை வந்தே அப்படி விட்டுட்டு போயிடலாம்.
இலங்கையில் குறிப்பாக யாழ்ப்பாணத்தில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் நேற்றையிலிருந்து ஒரு 4 மணிக்கு பிறகு பெட்ரோல் நிரப்புறதுக்காக தான் நிற்கணும். ஈரானுக்கும் இஸ்ரேலுக்கும் அடிவாடு நடந்தால் இங்கே நாங்கள் பெட்ரோலுக்கு நிரப்ப நிற்போம். நீங்கள் எப்படி நக்கலா சொல்லக்கூடாது. இல்லை, அப்படி நக்கலா சொல்கிற விஷயம் இல்லை. பாதி பேர் நக்கல் அடுப்பினம், பாதி பேர் வந்து முன்னேற்பாடா. ஏன்னா வந்துட்டு நாங்கள் பிறந்து வளர்ந்த சூழல் அப்படி போர் சூழலில் ஒரு விஷயங்களும் கிடைக்காம நாங்கள் முன்னேற்பாடா சில விஷயங்களை எடுத்து வைக்கிறாங்க. ஸோ அந்த ஒரு இதுவாகவும் இருக்கலாம். ஆனால் இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலையில் இப்படி கட்டாயம் செய்யணும்ன்ற அவசியம் இல்லை. ஸோ கணக்கு பேர் தேவைக்கு அதிகமாக நீங்கள் நிரப்பி வைக்கிறதால மெட்டாக்களுக்கும் கிடைக்காம போயிடும். வடபகுதியில் மட்டும்தான் இப்படி இருக்குது, மற்ற பகுதியிலெல்லாம் நார்மலாக தான் இருக்குது. நேற்று அரசாங்க அதிபர் கூட சொல்லியிருந்தவர் பெட்ரோலுக்கு வந்து எந்த தட்டுப்பாடும் இல்லை, நார்மலாக தான் இருக்குன்னு சொல்லி. ஸோ மக்கள் வந்து அச்சமடைய தேவையில்லை. இது இங்கே என்ன நடக்க போகுதுன்னு எனக்கு தெரியும். இது எண்டேஞ்சரின் மேற்பாடு அலசி எனக்கு தெரியாது. உங்களை பிராங்க் பண்ணி சும்மா ஒரு நல்ல வீடியோ ஒன்று எடுப்போம்னா வந்தது. ஆனால் சர்ப்ரைஸ் போச்சு. குறுக்க இந்த கௌசிக் பண்ண மாதிரி வந்துட்டேன். அப்ப சரி வந்தது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு தான் வந்தது. அதான் சந்திரிக்கவே முடியாது. இல்ல பிராங்க் வேற லெவலில் பிராங்க் பண்ணுவோம்ல. இப்போ நான் உங்கள்ட்ட வந்து எப்படி பிளான் போட்டது வந்துட்டு நான் உங்களை பெரிய ஃபேன் மாதிரி சும்மா போய் கட்டி பிடிச்சி கொஞ்சம் கிஸ் பண்ணி அதுக்கு பிறகு அப்படித்தான் எப்படா காலையா சத்தியமா பெரிய ஃபேன். 10 ரூபாய்க்கு நடிக்க சொன்னா 100 ரூபாய்க்கு நடிக்கிறான். நான் சாப்பிடும்போது பாப்பேன், படுக்கும்போது பாப்பேன், படுக்கும்போது பாப்பேன், அப்படியே நடந்து திரியும் போதும் பார்த்து கொண்டே இருப்பேன். சரியோ அந்த அளவுக்கு சொல்லு அந்த மாதிரி எங்க இருந்து வந்திருக்கு தெரியும். இப்போ நான் இங்கே ஸ்ரீலங்கா தான். அப்ப எதுல எந்த கேமரா பாக்குறேன்? இதாதா எல்லாத்தையும் கொஞ்சம் மடியா எடுங்கவா. சரியோ அப்ப அப்படிதான் வந்து உங்களை பிராங்க் பண்ணி இப்படி பெரிய ஃபேன்னு சொல்லி வாகனத்துல நான் ஏறி சும்மா ஒரு பாட்டுகள் நான் படிச்சு சும்மா அந்த மாதிரி செய்வோம்னா வந்தேன் நான். பட் எல்லாம் பிசாச்சு போச்சு. எல்லாம் போற இடமெல்லாம் அப்படிதான் பிழைக்குது. பட் இருந்தாலும் ஓகே என்ன இந்த முகராசியில் அப்படி. பட் என்ன செய்யற ஒன்றும் செய்யலாது. ஆனா வாகனம் தர முள்ளுக்கொழுக்கா போய் பார்க்கலாமோ? வீடியோக்காண்டி வாங்க பார்ப்போம். அப்ப இதுக்குள்ள இருப்பீங்க, இதுக்குள்ள படுப்பீங்க, மட்டெல்லாம் கொண்டு போகலாமோ? ஓ சாரி சும்மாடா போடா. அப்ப இதுல படுக்கலாம், இருக்கலாம், சாப்பிடலாம், எல்லாம் செய்யலாம். சும்மா அப்ப பெரிய ஒரு வாழ்க்கை ஃபன் வாழ்க்கை தான் செய்ய போறீங்க. அண்ணா வந்து ஓபன் பண்ணுங்க. கையண்ணா கையால சர்ப்ரைஸ் கிஃப்ட் ஓபன் பண்ணுவோம். படிக்கக்குள்ள கையில பாத்துறாம படிக்கிறது. கொஞ்சம் தள்ளி நில்லுங்கவா. எதுவும் போட்டோ ஃப்ரேம் தானே ஃப்ரேம் என்ன எல்லாரும் செய்யறதா? இவனு மஞ்சள் கலர்ல போட முடியலாம். பார்த்தோன்னு கொஞ்சம் சர்ப்ரைஸ் ஆனோம். ஒப்பா வேற லெவல இது பிளான் பண்ணி செய்திருக்கிறாங்க. இதுதான் வேற ஆள் நினைக்கிறீங்க. வெளிக்கிறதுக்கு முன்னவே வந்து இங்க சர்ப்ரைஸ் டெலிவரி உண்டு. 6 ஆக்கள் நினைக்கிறீங்களா? அப்ப கெஸ் பண்ணுங்க. இதெல்லாம் எங்களுக்காண்டியாடா நீங்க கேக்கு ஸ்வீட்ஸ் நான்வெஜ் என்ன நீங்க யாருக்கோ கேர்ள் ஃப்ரெண்ட் இல்ல உங்களுக்கு வாங்கி தந்துட்டு வீடியோக்கு சொல்லிட்டா அதுக்கு பிறகு நாங்க சாப்பிட்டு போறது. அதான் எல்லாம் நடக்குது எல்லாரும். உண்மையிலேயே சந்தோஷம். முதல் நாள் சர்ப்ரைஸ் வேலை உழவுறாங்க. நான் அப்படியே உங்களோட வருவோம்னு பார்த்தா நான் சந்தர்ப்ப சூழ்நிலை ஏன்னா நீங்க கூட்டிட்டு போக மாட்டீங்க. எனக்கு தெரியும் இது தந்துட்டு அங்கால வேண்டி கொண்டு போவாங்க. வாங்க நீங்க 3 பேரும் இந்த இதயத்தை வெட்டுறதுக்கு மனம் இல்லை. இல்ல இதை வெட்டுறதுக்காண்டி தான் உங்களுக்கு கருப்பு இதயம் வாங்கிட்டு வந்தது. இல்லையா சிவப்பு இதயத்தை வாங்கிட்டு வந்தது. வெட்டுங்க. சந்தோஷமாக இந்த பயணத்தை ஆரம்பிக்கிறோம். 5 சின்ன சாப்பிடுங்க. பிறகு போகும்போதே ஒரு கொஞ்சம் கருப்பா கிடக்குது. அவனுக்கே சாப்பிடட்டும். நீ தான் கலைச்சதுக்கு சாப்பிடு கொஞ்சம். வீடியோ அவனும் கொடுங்க. வாயால் அப்படி ஒழுகுது. ஆறா சர்ப்ரைஸுக்கு கொண்டு வந்ததே நாங்க சாப்பிட வலிக்கிட்டோம். சர்ப்ரைஸ் கொண்டு வந்தவங்களே சாப்பிடுறாங்க. நிறைய ஓடரங்களை தருவாங்க.
சாப்பிடுறாங்க கொஞ்சம் இல்லை இன்னைக்கு உங்களுக்கு நாங்கள் காட்டுறோம் வேறு சர்ப்ரைஸ் நாங்கள் என்ன ஒரு அளவு பிரைங் பண்ணாமல் வந்து செய்து நாங்கள் இப்படி நடக்கும் இந்த போகுது வேறு முன்னுக்கு முல்லைத்தீவு பஸ் போகுது இதெல்லாம் உங்களை திருப்பி ஏற்ற போகிறோம் அதான் எங்களுக்கு சர்ப்ரைஸ் முல்லைத்தீவுலேருந்து வந்திருக்கிறாங்க எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ணுறேன் மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த பகுதிகளில் எல்லாருமே பெட்ரோல் டீசலுக்கு எல்லாம் லைனில் நிற்கிறோம் நாங்கள் வந்துட்டு ஓரளவுக்கு இருக்குது நாங்கள் இருக்கிறத வச்சு இந்த பகுதியை தாண்டிட்டோம்னு சொன்னால் அங்கால நோமல் அடிக்கலாம்னு சொல்லி கேள்விப்பட்டாங்க அந்த நம்பிக்கையில் போய் கொண்டு இருக்கிறோம் இப்போ சாவச்சேரி தாண்டி போய் கொண்டு இருக்கிறோம் சொர்க்கத்துக்கு வந்திருக்கோம் உங்களுக்கு தான்டா சர்ப்ரைஸ் எப்படி சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் கொடுக்க வந்தவங்களுக்கு நாங்கள் அன்றைக்கு சர்ப்ரைஸ் கொடுக்குறோம் சரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் மேங்கோ மேன்ஷன்னு சொல்லி ஒரு இடத்துல இருக்குது நாங்கள் வந்துட்டு இப்போ இதால் போய் கொண்டு இருந்தாங்க இந்த இடத்துல வந்துட்டு லண்டனில் இருக்கிற ஒரு அண்ணா வந்துட்டு இங்கே வந்துட்டு உங்களுக்கு மதிய சாப்பாடு ஒழுங்குபடுத்தி இருக்கிற மாதிரி சொன்னவர் ஸோ இங்கே தான் நாங்கள் வந்திருக்கிறோம் ஜெரின் கேட்குறேன் சமைச்சு சாப்பிடுவோம்னு சொல்லி வேனுக்குள்ள எல்லா இதுகளையும் கொண்டுட்டு இப்போ சமைச்சு சாப்பிட மாட்டீங்களா வந்து சமைச்சு சாப்பிடுவோம் அது வந்து ஒரு அன்பில் அவர் செய்கிறாரப்பா ஸோ இந்த இடத்துல தான் நாங்கள் வாகனத்தை பார்க் பண்ணி வச்சுருக்கிறோம் சங்கால ஸ்விம்மிங் பூல் இருக்குது ஸோ நீங்கள் இங்கே வந்துட்டு தங்கலாம் டவுனில் இருந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் வர வேணும் சர்ப்ரைஸ் டெலிவரி எல்லாரும் சர்ப்ரைஸ் ஸோ நாங்கள் இதுக்கு வந்துட்டு ஏற்கனவே முதல் ஒரு நாள் வந்திருந்தேன் நான் எதுவுமே காணொலிகள் எதுவும் போடையில அரசியல் நாட்களோட வரைக்கும் இங்கே வந்திருந்தேன் ஸோ உள்ளே வந்து நல்லா இருக்கும் ஹோல் ஒன்றுமே இருக்குது ஸோ ஸ்விம்மிங் பூலும் இருக்குது சரி மற்றது இப்போ இந்த இடத்துக்கு வந்துட்டோம் ஏகப்பட்ட ஆக்கள் கேட்பீங்க 120 நாள்ன்றது பெரிய நாள் அப்போ வந்துட்டு நாங்கள் 3 பேருமே அதுக்கு ஓகேயான ஆக்கள் கிட்டத்தட்ட நானுமே எங்கேயாவது வெளிநாடுகள்னு சொல்லி பயணம் போனேன்னா 20 நாள்னு பிளான் பண்ணால் சில இவ்வளோ 3 மாதம் எல்லாம் ஆகும் ஸோ எங்களோட வீட்லேயுமே ஓகே ஜெரினை பொறுத்த வரைக்கும் ஜெரிண்ட வீட்டையும் ஓகே அலட்சணா வீட்டை பொறுத்த வரைக்குமே ஓகே ஸோ நாங்கள் 3 பேர் தான் தொடர்ச்சியாக பயணம் செய்கிறோம் மற்ற எங்களோட நண்பர்கள் வேறு யூடியூபர்ஸ் எல்லாருமே இடைக்குள்ள எங்களோட பயணத்தில் சந்திப்பினோம் அதே நேரத்தில் அவர்களும் ஒரு 2-3 நாட்கள் கலந்து கொண்டுட்டு திரும்ப போகிற மாதிரி இருக்கும் ஸோ இந்த பயணம் வந்துட்டு நாங்கள் இந்த இடத்துல எக்ஸாக்டாக இன்றைக்கு போவோம்னு சொல்லி நாங்கள் எந்த பிளானுமே பண்ணல ஸோ அப்படி பிளான் பண்ணால் கஷ்டமாக போயிடும் சில விஷயங்களை தவற விட்டுறோம் ஸோ இந்த முறை நாங்கள் மக்களோட மக்களாக புழங்கி போகிறதால வந்துட்டு நாங்கள் எந்த இடத்துல தங்குவோம் எப்போ இதண்டுவோம்ன்றதை முன்கூட்டியே அறிவிக்க முடியாத ஒரு சூழ்நிலையுமே இருக்குது இப்போ நாங்கள் ஸ்விம்மிங் பூலில் கொஞ்ச நேரம் குளிக்கிறோம் குளிச்சுட்டு நாங்கள் சாப்பிட போகிறோம் வாங்க ஏன் நிற்கிறீங்க அதுலேயே வேனை வந்து நாங்கள் பார்க் பண்ணிட்டோம் வேனை பார்க் பண்ணிவிட்டு இதில் இப்போ குளிச்சு கொண்டிருக்கிறோம் அதில் வந்து உடுப்பு மாற்றுறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஒரு மறைப்பொண்டு போட்டோம்னா நல்லா இருக்கும் இந்த பின்பக்கம் டோர் ஓப்பன் பண்ணியிருக்கேன் தானே ஸோ அந்த பகுதியில் நல்லா இருக்குல்ல ஸோ இங்கே வந்தீங்கன்னா நீங்கள் தங்கிக் கொள்ளலாம் மேலே வந்துட்டு ரூம் இருக்குது இந்தியாவில் வந்து பெட்டிங் ஹோல் அப்படி அந்த மாதிரி இருக்குது இந்தியாவில் வந்து சின்ன ஹபானா செட் மாதிரி இருக்குது உடுப்பு மாற்றலாம் வாஷ்ரூம் எல்லாமே நீட்டாக இருக்குது இந்தியாவில் சில்ட்ரன்ஸ் பார்க் மாதிரியும் இருக்குது குளிச்சுட்டு வந்துட்டோம் இந்த இடத்துல சாப்பிட போகிறோம் சாப்பாடு வந்து பிளேட்டில் தந்திருக்கணும் கொம்மனா தந்துட்டு சோசம் தந்திருக்கணும் ஸோ இதுதான் இன்றைக்கு சாப்பாடு டக்குன்னு வாங்க நான் பார்த்து கொண்டிருக்க மேடம் பசிக்குது சாப்பிடுவோம் நீங்க சாப்பிடுவோம் சர்ப்ரைஸ் பண்ண அவனை தாங்க இருக்கணும் டேய் நீயா எங்களுக்கு சர்ப்ரைஸ் தர இல்லை நாங்கள் உங்களுக்கு சர்ப்ரைஸ் தரோம் நீங்க தான் இன்றைக்கு வந்து நாங்கள் சர்ப்ரைஸ் பண்ணல அதே 3 மாதத்தால் வந்து சர்ப்ரைஸ் தருவான் உங்களுக்கு பாருங்க 3 மாதத்தால் வந்து உங்களுக்கு சர்ப்ரைஸ் ஒன்று இருக்குது பெரிய சர்ப்ரைஸ் எல்லாருக்கும் ஓகே இப்போ சாப்பாடு வந்துட்டு ஃப்ரைட் ரைஸ் சீ ஃபுட்டா இல்லை பீஃபா சிக்கனா மட்டன் நாங்கள் வேன் ட்ரிப்பில் டயட் பண்ண போகிறோம் சாப்பாடு நாங்கள் தான் சமைச்சு சாப்பிட போகிறோம் அதெல்லாம் சொன்னாங்க ஆனால் ஒரு அன்பு பெருசாக அதெல்லாம் நாங்கள் சாப்பிட்றோம் இப்படி சொல்லி ட்ரிப் ஃபுல்லாக சாப்பிட போகிறோம்லாம் கிடக்கு அது வேறு விடியல ஓட்ஸ்
என்ன சரி நாளையில இருந்து ஓட போகிறோம் வாங்கி அடிக்க வர வச்சு நாளை இருந்து ஓட போகிறோம். இதுவும் சாப்பாட்டுக்காக நான் தான் இருக்கு. ஆனால் சோடா குடிக்கிறதே விடியலேருந்து நீ பாடிட்டேன். அண்ணா ஒரு சோடா. அண்ணா தண்ணி பத்தலண்டு. நான் முடியவே சோடா குடிச்சிட்டேன். இல்லை அண்ணா இல்லை முடிய குடிச்சு நீங்கள் சோடா. சரி, இப்போ நாங்கள் அந்த இடத்துல இருந்துட்டு எங்களோட பயணத்தை திருப்ப ஆரம்பிச்சிட்டோம். நேரம் கிட்டத்தட்ட 4 மணி ஆகுது. நாங்கள் இப்போ பரந்தன் சந்தியை நோக்கி பயணத்தை ஆரம்பிச்சிட்டோம். சரி, மற்றது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பயணம் வெளிக்கிறதுக்கு முன்னும் கன தடவை நான் வீடியோக்கள் எல்லாம் சொல்லியிருப்பேன். இந்த வேன் ட்ரிப்பை வந்து முழுமையாக பயன்படுத்தி கொள்கிறார்களுக்கு வந்துட்டு ஒரு சிங்கப்பூர் போகிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி, அதாவது சிங்கப்பூர் இலங்கையிலேருந்து போகிறதுக்கும் வாரத்துக்குமான ஃப்ளைட் டிக்கெட் வந்து நான் புக் பண்ணி கொடுப்பேன். அதே நேரத்தில் அங்கே சுற்றி பார்க்கறதுக்கான செலவு சாப்பாடு எல்லாமே வந்துட்டு நானே பார்த்துக்கொள்ள போகிறேன்றதையும் இந்த இடத்துல சொல்லிக்கொள்கிறேன். ஸோ இந்த வாய்ப்பை வந்து பயன்படுத்துறதுக்கு என்னென்ன செய்யணுமன்றதை வந்துட்டு நான் கட்டாயமாக அடுத்தடுத்த வீடியோக்களை தொடர்ச்சி அப்டேட் பண்ணுவேன். நீங்கள் கிட்டத்தட்ட 120 நாள் பயணிக்க போகிறோம். அந்த 120 நாளுமே நீங்கள் வீடியோக்களை தொடர்ச்சியாக பார்த்தா தான் இதை வந்து ஒரு ஆளுக்கு கிடைக்குமென்றதும் சொல்லிக்கொள்கிறேன். ஏன்னா இடைக்கு ஒரு வீடியோவில் கூட நான் ஏதாவது ஒரு ஹிண்ட் வந்து கொடுக்கலாம். ஸோ தொடர்ச்சியாக பார்த்தா தான் உங்களுக்கு அந்த வாய்ப்பு கிடைக்கிறதுக்கான சந்தர்ப்பம் இருக்குது. அதே நேரத்தில் வந்து எங்களோட சோஷியல் மீடியாவை வந்துட்டு நீங்கள் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணணும். அதாவது எங்களோட சேனலை வந்து கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் கஜன் வ்ளாக்ஸ். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டிக்டாக், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கை வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணியிருந்தீங்கன்னு சொன்னால் இப்போ கிட்டத்தட்ட ஒரு 5 பேர் செலக்ட் பண்ணியிருந்தால் அந்த 5 பேரில் அவருக்கு வந்து முன்னுரிமை கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்படியான விஷயங்களை வந்துட்டு ஒரு கொஞ்சத்தை நான் ஜோதிச்சுட்டு நாளையான வீடியோக்களில் வந்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஆனால் சிங்கப்பூர் போகிறதுக்கான செலவு டிக்கெட் எல்லாமே நான் இதில் கட்டாயமாக என்னுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கு தெரிவு செஞ்சு கொடுப்பேன். ஸோ இதுக்கு வந்துட்டு நீங்கள் யாருமே இதண்டலாம். மற்றது இதில் வந்துட்டு என்ன நண்பர்களோ மற்றது எனக்கு அறிமுகமான ஆட்களோ யாருக்குமே வந்து இடம் இல்லை. அங்கே அவன் சிரிக்கிறான். கட்டாயமாக அது சப்ஸ்கிரைபர் ஒரு ஆளுக்கு சரியான ஒரு ஆளுக்கு போகணுமென்றது ஆசை. நீ சப்ஸ்கிரைபர் அறிமுகமாகிட்டீங்களே. சரி, இப்போ நாங்கள் இயக்கச்சியால் போய்கொண்டு இருக்கிறோம். ஸோ கொஞ்ச நேரம் நித்திரை கொண்டாலும் சேஃபாக ஓடணும். ஏன்னா நித்திரை வந்து கொஞ்சமாக வருதுன்றாலே நாங்கள் சைட் பண்ணி நிப்பாட்டுறது நல்ல. ஸோ நீங்களுமே பொதுவாக டிரைவர்ஸ் மேன் அப்படி தான். எங்களுக்கு முதல் அனுபவம் நீண்ட தூர பயணம் போக போகிறோம். ஆனால் ஒரு நாளைக்கு வந்துட்டு அதிகளவான தூரங்கள் நாங்கள் பயணிக்க போகிறதில்ல. கொஞ்சம் தூரங்கள் தான் பயணிப்போம். இருந்தாலுமே வீடியோ எடுத்து எடிட் பண்ணி அதை டெய்லி போஸ்ட் பண்ணிட்டு படுக்கிறதுக்கெல்லாம் நள்ளிரவு தாண்டிடும். ஸோ அதால் நாளைக்கு காலமே கொஞ்சம் களைப்பாக தான் இருக்கு. ஸோ அதை நாங்கள் வடிவை பார்த்து கொண்டு வந்தால் சரி. பாய்டா, பாய் 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 பாய்டா பாய். சில்வர் ரெட்டுன்ற வாழ்த்துக்கள். ஓகேடா, ஓகே, கட்டாயம் உங்களோட தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவோம். பாய்டா, பாய். ஓகே, இப்போ எங்களுக்கு சர்ப்ரைஸ் பண்ண வந்தவங்க இப்போ பரந்தனில் நிற்கிறோம். பரந்தனில் இருந்துட்டு அப்படியே அவங்க முல்லைத்தீவுக்கு பஸ் ஏற போகிறாங்க. ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி கிளிநொச்சியில் தான் கூடுதலாக தங்க போகிறோம். எங்கே தங்க போகிறோம்? கிளிநொச்சி. மேனுக்கா சரி, எந்த இடத்துல? அதான் கிளிநொச்சியில் ஏதாவது ஒரு இடத்த பார்க்க போகிறோம். இப்போ பின்னேரம் ஆகிட்டுது. இப்போ குறிப்பாக பரந்தன் சந்தியில் நிற்கிறோம். இதால் இந்த பக்கம் போனால் அப்படியே முல்லைத்தீவு, நேர போனால் கிளிநொச்சி. கிளிநொச்சி எல்லை வந்த உடனே இங்கால ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தெரியும் வயல்வெளிகள் தான். 2 பக்கமும் வயல் தான். அங்கால எல்லா இடங்களுமே பொதுவாக வயல் இருக்கு. மற்றது குறிப்பாக கிளிநொச்சி எல்லைக்கு வந்துட்டோம். இதில் முன்னுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும் கிளிநொச்சியினுடைய போட் இருக்குது. ஸோ கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே நாங்கள் போக போகிறோம். வணக்கம் கிளிநொச்சி. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் கிளிநொச்சி மாவட்டத்துக்கு வந்துட்டோம். இந்த ஆட்டோ பயணத்துலேயுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிளிநொச்சி வந்துட்டு தான் நாங்கள் அப்படியே போனாங்க. ஸோ அந்த வகையில் இன்றைக்கி கிளிநொச்சியில் தான் நாங்கள் தங்க போகிறோம். ஸோ எங்களுடைய 2வது மாவட்டமாக நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்திருக்கிறோம். ஸோ இப்படி 25 மாவட்டங்களுக்கும் போக போகிறோம். இன்றைக்கி இப்போ நேரம் கிட்டத்தட்ட 5 மணி தாண்டி போய்கொண்டிருக்குது. நாங்கள் இனி தங்குறதுக்கான இடம் பார்க்கணும். எங்கேயாவது ஒரு நல்ல நீர்நிலையை ஒட்டி நாங்கள் நின்றோம்னு சொன்னால் நல்லா இருக்கும். ஏன்னா பக்கத்தில் சமைக்கிறதுக்கு ஏற்ற மாதிரியான இடங்கள் எல்லாம் இருக்கும். ஸோ கிளிநொச்சிக்கு வந்துட்டோம்.
சரி, இப்போ நாங்கள் கிளிநொச்சிக்கு வந்துட்டோம். அதே மாதிரி நாங்கள் சொன்ன மாதிரியே இதில் பார்த்தீங்கன்னா தெரியும், இன்ஸ்டாகிராமில் 4 நிமிஷத்துக்கு முன்னம் ஸ்டோரி போட்டுட்டேன். நாங்கள் கிளிநொச்சி வந்துட்டோம்ன்றதை அந்த அறிவித்தல் பலகையோடு சேர்த்து இதில் போட்டிருக்கிறேன். ஸோ இன்றைக்கி வந்துட்டு நாங்கள் இங்கே தான் தங்க போகிறோம். அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையான இடங்கள் இங்கே உள்ள கேம்பஸ் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கணும், அவைகிட்ட கேட்டிருந்தேன், அவை இடங்கள் சொல்லினோம். ஒரு ஏரிக்கரையோ இல்லாட்டிக்கு ஒரு ஆத்தங்கிற மாதிரியான ஒரு இடத்துலையே நாங்கள் கேம்பிங் பண்ணால் எல்லாம் வட்டக்கட்சியில் ஒரு இடம் இருக்கின்ற மாதிரி என்னுடைய நண்பன் சொல்லியிருந்தவன். ஸோ அங்கே தான் நாங்கள் தங்குவோம்னு நினைக்கிறேன். அது ஓகேன்னு சொன்னால், மற்றது இந்த பகுதிகளில் வந்துட்டு உங்களோட பகுதிகளில் இருக்கிற மறைஞ்சிருக்கிற விஷயங்களே நீங்கள் வெளிக்கொண்டுறோம்னு சொன்னால், நாளைக்கு நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் இந்த இடத்த விட்டுட்டு அடுத்த இடத்துக்கு போய்க்குள்ள கட்டாயமாக அதை காட்டுவோம். மற்றது இங்கே வந்துட்டு யாராவது இளைஞர்கள் வந்துட்டு கேம்பிங் சைட் மாதிரி ஏதாவது ஒரு இடத்த செய்யணுமோ, இல்லாட்டிக்கு ஏதாவது வித்தியாசமாக செய்யணும், ஹபானா மாதிரி போடணும், இல்லை ஹோஸ்டல் மாதிரி ஏதாவது போடணும்னாலே என்ன தொடர்பு கொள்ளுங்க. வெளிநாட்டில் வந்து புலம்பெயர் தேசங்களில் இருக்கிற ஆக்களுமே ரெடியாக இருக்கணும் இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு. ஸோ 2 பேருமே நாங்கள் கனெக்ட் பண்ண ரெடியாக இருக்கிறோம். இந்த வெளிநாட்டு பயணிகள் வந்து வட பகுதிகளுக்கு வரது குறைவு. ஏன்னா அவை வந்துட்டு இப்படியான இடங்களை விரும்புவினோம். இந்த ஏரிக்கரையோட கேம்பிங் பண்ணி பாபிக்கு போட்டு சாப்பிட்றது, அது வந்து மலை பிரதேசத்துலாம் கட்டாயம் இருக்கணும் வண்டி இல்லை. ஒரு பீச் சைட்லேயுமே கேம்பிங் சைட்டை நாங்கள் உருவாக்கலாம். அதே நேரத்தில் இப்படியான ஒரு இயற்கையான இடங்கள்லேயுமே கேம்பிங் சைட்டை உருவாக்கலாம். ஸோ யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்தாலோ, இல்லாட்டிக்கு நாளைக்கு விடிய வந்துட்டு எங்களை வேனை கூட நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம். கிளிநொச்சியில் தான் நிற்போம். நாளைக்கு கிளிநொச்சியில் இருந்துட்டு முல்லைத்தீவு போகணும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு யாருக்காவது விடிய வரணும்னா நீங்கள் வந்து பார்க்கலாம். உங்களை தொடர்பு கொள்கிறேன்னா இன்ஸ்டாகிராமில் தொடர்பு கொள்ளுங்க. உங்களோட வந்து விடிய காலமே டீ கூட காஃபி கூட குடிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. கிளிநொச்சி டவுனுக்குள்ளால போய்கொண்டு இருக்கிறோம். நாங்கள் வட்டக்கட்சியில் தான் நாங்கள் நிற்க போகிறோம். அதுவும் கிளிநொச்சி டிஸ்ட்ரிக்டுக்குள்ளே தான் இருக்குது. ஓகே, இப்போ பிளானில் ஒரு சின்ன சேஞ்ச். நாங்கள் வட்டக்கட்சி போகாமல் நாங்கள் இரணமடு குளம் நோக்கி போகிறோம். போகிற வழியில் 2-3 லொக்கேஷன் இருக்காம், அதில் நிற்கலாம். அப்படி இல்லாட்டிக்கு இரணமடு குளத்தின் பண்டில் ஸ்டே பண்ணலாம். இதில் போகிற வழியில் பாருங்க, இங்கால அப்படியே பாதையோரம், அங்கால அப்படியே நீரோட மாதிரி போகுது. அங்கங்கே வந்துட்டு தண்ணி கொஞ்சம் அருவி மாதிரி பாயுது. இந்த கதவுகள் இருக்குது, வாங்கதவு மாதிரி. ஸோ அதில் குளிச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு. சாரி, நாங்கள் இப்போ போகிற இடத்த பாருங்க, இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி 2 பக்கமும் வயல், பக்கத்தில் ஒரு நீரோட ஓடுது. ஸோ இதுக்குள்ளே ஒரு மண் ரோட் போகுது. ஸோ இதுக்குள்ளால கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு ஸ்பாட் வரும். அங்கே தான் இன்றைக்கி வாகனத்தை விட்டுட்டு ஸ்டே பண்ண போகிறோம். இங்கே சூரியன் மறையுது பாருங்க, இப்படி அழகாக இருக்குன்னு சொல்லி. ஓகே, இவர் தான் எங்களோட நண்பர், பல்கலைக்கழக நண்பர். நன்றிடா, போயிட்டு வாவே. இன்னைக்கு இஞ்சான் சமைக்க போகிறோம், சாப்பிட்றது. இந்த இதெல்லாம் நீயும் படுக்க போகிறேன். சரி, போயிட்டு வா. இப்போ இந்த இடத்த பாருங்க, இப்படி வடிவாக இருக்குன்னு சொல்லி, சுத்த வர வயல். இந்த இடத்துல தாராளமாக நிற்கலாம்னு சொல்லி என்னுடைய நண்பன் சொல்லிட்டு போயிட்டான். ஸோ அவன் இந்த ஊரண்ட வழியாக பிரச்சனை இல்லை. இப்போ அவர் வந்துட்டு செஸ் அகாடமி ஒன்று வச்சிருக்கிறார். ஸோ அதால் கிளாஸ் கொடுக்குறார். அதை முடிச்சு கொண்டு எங்களோட வந்தீராவுக்கு நாங்கள் சமைக்க எங்களோட இணைஞ்சு கொள்வார். இந்த பக்கத்தை பாருங்க இப்படி இருக்குன்னு சொல்லி. எந்த ஒரு வாகனங்களோ கட்டடங்களோ எதுவுமே தெரியலை. அந்த பக்கத்தில் காலமாக குளிக்கலாம்ன்ற மாதிரி சொல்லிட்டு போனவன். அந்த பக்கத்தில் பெரிய ஒரு வாய்க்காலோடுது. அதன் கிளை வாய்க்கால் தான் இந்த பக்கத்தால் இப்படியே வருது. தண்ணியும் ஓடிக்கொண்டிருக்கு. ஸோ இனி நாங்கள் இரவுக்கு இடத்தையெல்லாம் செட் பண்ணிவிட்டு லைட்டிங் கொஞ்சம் பார்த்தோம்னா சரி. ஸோ லைட் உள்ளுக்கு இருக்குது வாகனத்துக்கு. இருந்தாலும் ஒரு 2-3 லைட்டை நாங்கள் போகிற அடுத்த டவுன்களில் வாங்கிட்டோம்னா நல்லா. ஸோ இங்கே இருந்துட்டு ஸ்பாட் பண்ணி விட்டோம்னா இந்த ஏரியா ஃபுல்லாக படிவாக இருக்கும். ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. நாங்கள் யாழ்ப்பாணத்துலேருந்து வலிக்கிட்டு இன்றைக்கி இங்கே வந்துட்டோம். ஸோ இந்த காணொலிகள் வந்து 120 நாளும் தொடர்ச்சியாக அப்படியே வரப்போகுது. மறக்காம எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் அடுத்தடுத்து போகிற வீடியோக்கள் உங்களை தொடர்ச்சியாக வந்து கொள்ளும். எங்கள் சேனலுக்கு இப்போ தான் முதல் தடவையாக வந்து வீடியோ பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு வீடியோவில் சந்திக்கும் வரை நான் உங்கள் கஜன்.